சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மனோஜ், ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப முத்து, மீனாவும் முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. விஜயாவும், மனோஜும் லேட்டா தான் வராங்க. பின்னாடியே இந்த ரோகிணி ஏதோ பழைய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஏதோ அப்ராணி மாதிரி ஆட்டோவுல வந்து இறங்குது. இவ எப்பயுமே பவுடர்லாம் பூசிக்கிட்டு பந்தாவால வந்து இறங்குவா. இப்ப என்ன இப்படி வரா? அப்படிங்கிற மாதிரி விஜயா கேள்வி கேட்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கவுன்சிலிங் ரூமுக்கும் போயிடுறாங்க. அங்க போன உடனே விஜயா, முத்து, மீனா இவங்க 3 பேரையும் வெளிய போக சொல்லிடுறாங்க. ரோகிணி, மனோஜ் மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு கவுன்சிலிங் பண்றவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போதே நம்ம ரோகிணி பயங்கரமா அழுது அப்படியே கீழே மண்டி போட்டு மனோஜ் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு பயங்கர சென்டிமெண்டா பேசி அங்க இருக்கிறவங்களையே கன்ஃபியூஸ் ஆகி ரோகிணி மேல பரிதாபப்படுற மாதிரி ஏற்படுத்திடுறாங்க. ஆனாலும் மனோஜ் இருந்துக்கிட்டு இவ பயங்கரமா ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்க நம்பல. மறுபடியும் என்ன, நாங்க மறுபடியும் இந்த ரிப்போர்ட்ட கோர்ட்டுக்கே அனுப்பிச்சு விடுறோம். நீங்க அங்கேயே போய் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் முடிவெடுக்காம அனுப்பி வச்சுடுறாங்க. இப்ப வெளியில வந்த உடனே மனோஜ் விஷயத்த சொல்றாப்புல. அவ பயங்கரமா அழுது ட்ராமா போட்டுட்டா. அதனால மறுபடியும் கோர்ட்டுக்கே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே, முத்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பார்லர் அம்மா ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்குன்னு பாத்தியா? அதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இந்த பக்கம் பின்னாடியே வர்ற ரோகிணி அப்படியே கெத்தா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயாவை அப்படியே மறைச்சி பார்த்துக்கிட்டே. ஸோ இப்போ வீட்டில் வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீ வந்து டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பொண்ணு பார்க்கலாம் போகாத, அதனால தான் இந்த ரோகிணி வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லை இந்த விஜயா. நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா நீங்கள் பொண்ணு பார்க்குற பொண்ணை அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரோகிணி முன்னாடியே வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. முத்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ உருப்பட போகிறதே இல்லை அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுதுன்னு.